வணக்கம் மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ரீல்ஸை பார்த்தேன். அந்த இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திர சந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்டில் இந்தியாவில் உள்ள அனைத்து தலை சிறந்த ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்ட் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் அந்த இடத்துல வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, இடம் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கியூரியாசிட்டிலே போய் பார்த்தீங்கன்னா வேகமாக கிளம்பி காலையில் 4 மணிக்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பிடிச்சி பெங்களூர் கிளம்பிட்டோம். பெங்களூர் போய் பார்த்தா அங்கே பெங்களூர்லேருந்து மெஜஸ்டிக்கில் இறங்கி அங்கேருந்து பார்த்தா அந்த ஈவெண்ட் போகிறதுக்கு 2.5 கிலோமீட்டர் சொன்னாங்க. சரி, ஆட்டோவில் போகலாமான்னு பார்த்தா சரி காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம். சித்திர சந்தான்ற ஒரு பிளேஸுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்குறோம். அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல, சித்திர சந்தேன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாருமே. நாங்கள் சித்திர சந்தா சொல்லிட்டு அப்படி கேட்டு போயிட்டே இருந்தோம். அன்றைக்கின்னு பார்த்தோன்னா அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சண்டே. ஸோ அன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு டிராஃபிக் இல்லை, ரொம்ப வெறிச்சோடி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தோன்னா முன்னாடி நிறையா பேர் போயிருந்தாங்க, பின்னாடி நிறையா பேர் வந்துருந்தாங்க. ஸோ அவங்களையும் வாட்ச் பண்ணிகிட்டே போயிருந்தோம். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ அங்கேருந்தே டைமிங் எடுத்து கொஞ்சம் நடந்துக்கப்போ ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நடந்திருப்போம். ஃபைனலாக வந்து இந்த பிரிட்ஜுக்கு அடியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஜங்ஷனில் வந்து செக்கிங் ப்ராசஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த செக்கிங் ப்ராசஸ்க்கு நம்ம செக் பண்ணிவிட்டு உள்ளே கடந்து வந்துவிட்டோம். இங்கே மட்டும் இல்லை, அந்த 4 ஜங்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் ப்ராசஸ் தான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஏன் இந்த செக்கிங் ப்ராசஸ் வச்சுருந்தாங்கன்னா, இந்த ஈவெண்ட்டை வந்து இனாக்ரேஷன் பண்ணி வச்சதே சிஎம் தான் வந்து இனாக்ரேஷன் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்துவிட்டோம். உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, உள்ளே நிறையா ஃபுல்லாக 4 ஜங்ஷன்லேருந்து பார்த்தா கூட்டம் அதிகமாக இருந்தது, ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி நாங்கள் உள்ளே வந்து ஃபாரினர்ஸு, நார்த் இண்டியன்ஸு எல்லாமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப இது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நாங்களும் ஒவ்வொரு ஆர்ட்டை வந்து போய் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் பார்க்க போயிருந்தோம். ஒவ்வொரு ஆர்ட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு தனித்துவமாகவும் அதே சமயத்தில் பார்த்தோன்னா எமோஷ்னலாகவும் ரொம்ப வியப்பாகவும் இருந்தது. ஸோ இந்த எல்லா ஆர்ட் பார்க்குறப்ப எப்படி இவங்க வரைஞ்சிருப்பாங்க, எவ்வளோ யூனிக்காக இருந்தது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம் தாங்கவே முடியல. அதுவும் இல்லாமல் மனசு ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது. ஸோ இது ஆர்கனைஸ் பண்ணுற இடம் தான் இங்கே இந்த காலேஜு. இந்த காலேஜோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரகலா பரிஷத்து. ஸோ இங்கே தான் வந்து சிஎம் வர போகிறாரு. சிஎம் வந்து அவர் டாக் கொடுக்க போகிறாரு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் சம்மந்தமான அனைத்து பொருளும் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ராயிங்கு, ஸ்கெட்சு, அந்த பெயிண்டிங்கு எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஆல் தி மெட்டீரியல் வந்து இங்கே வாங்க முடிகிற அளவுக்கு தான் இது பண்ணி டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் எல்லாமே தெரியுது ஒவ்வொரு ஆர்ட்டும். ஸோ இந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்காக இருக்குது. நான் கொஞ்சம் வேகமாக காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. இவர் வந்து சின்ன சின்ன கலைப்பொருட்களை ஸ்பாட்லேயே செஞ்சு தராரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை தமிழ்நாடு சேர்ந்த கோயம்புத்தூர் கௌகுலன்னா இவர் ஆர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ தத்துரூபமாக இது வரைஞ்சி வச்சுருந்தாரு. ஸோ இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்குள்ளே தான் அந்த ஸ்பாட் இருக்குது. கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, வெளியில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. இவர் வந்து பார்த்தோன்னா ஸ்பாட்லேயே வந்து ஸ்கெட்ச் பண்ணி தராங்க, அதுக்கு அமௌண்ட்டு வாங்கிக்கிறாங்க. க்ரீ கேப்சரும் நிறைய பேர் பண்ணுறாங்க. இதுமாரி நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இவர் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலி எனக்கு ஒரு ஹார்ட்லி வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ஹோப் உள்ள பர்சன். இவர் வந்து பார்த்தோன்னா 60 வயசுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இவருக்கு கேன்சர் வந்துருச்சு. இவர் ஜம்மு காஷ்மீரில் வந்துருக்கிறாரு. 60 வயசுக்கு அப்புறம் இவர் வந்து இந்த ஆர்ட்டை வந்து கற்றுக்கிட்டு அந்த ஹோப்போடு வரைஞ்சி இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறாரு. நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனாக அவங்க ஒவ்வொன்றும் வீடியோலாம் டிஸ்பிளே பண்ணி காட்டிகிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்காகவும் ஒவ்வொரு எமோஷனாகவும் ஹார்ட்லி ரொம்ப டச்சுள்ளதாக இருந்தது. பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் ஆர்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பிரான்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பித்தளையிலே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க. இதில் மைக்ரோ ஆர்ட்டு, சின்ன சின்ன பொருள்லேயே வந்து வரைஞ்சி கொடுக்குறாங்க. இவர் பாருங்கள், இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீணை மாரி ஒரு இது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, இது விற்றுட்டு இருந்தார். இது வெறும் 150 ரூபான்னு தான் விற்றுட்டு இருந்தார். காஸ்ட் ரொம்ப கம்மியாக விற்றுட்டு இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அழகாக வாசிச்சுட்டு இருந்தார். சரி, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு காயின்லாம் விற்றுருந்தாங்க. ஓல்டு இஸ் கோல்டுன்னு எப்பவுமே சொல்கிற மாரி இந்த ஓல்டு காயின்னு, ஓல்டாக இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாமே நிறையா இங்கே வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே மினிமம் பார்த்திங்கன்னா 500 ரூபாவில் ஆரம்பித்து 5 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் போகுது. ஸோ ஒவ்வொரு ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான பீஸாகவே இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தோன்னா எமோஷ்னலாகவும் ஹார்ட்லி வந்து ஹார்ட் டச் பண்ணுற ஒரு பீஸாகவும் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இடம் ஃபுல்லாக. ஒவ்வொரு ஆர்ட் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப 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 வியப்பாகவும் அதே சமயத்தில் என் மனசுக்கு இதமாகவும் இருந்தது. இது பார்த்திங்களா ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட் ஸ்டாண்ட் ஆர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ரொம்ப ப்ரேம் பண்ணி விற்றுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு இஸ் கோல்டுன்ற மாரி
பழைய பொருட்கள் எல்லாமே இங்கே வித்துட்டு இருந்தாங்க. எல்லாம் ரொம்ப காஸ்ட்டு சொல்லிட்டு அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பொருளும் வந்து ரொம்ப காஸ்ட்டு, ரொம்ப பழைய பொருளாக சொன்னாங்க. நம்ம கர்நாடகா சிஎம் வந்து பார்த்திங்கன்னா சித்தராமையா வந்திருக்கிறாரு. ஸோ அவர் ரொம்ப ஈஸியாக பார்க்க முடிஞ்சது, ரொம்ப பக்கத்தில் பார்க்க முடிஞ்சது, பெரிய செக்யூரிட்டிலாம் எல்லாம் இருந்தது. ஸோ அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு ஆர்ட்டு, ஃபைன் ஆர்ட்டு, புல்லாங்குழல், ஸோ எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்காக இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை வந்து மெயின்டைன் பண்ணி அந்த ஆர்ட்டை வந்து ரசிக்கிற மாரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சித்ரா சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. வெறும் 20 to 25% தான் கவர் பண்ணியிருப்போம். ஸோ மீதி எல்லாமே என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ இந்த ஆர்ட் பாருங்கள், ப்ளூ தீம்லேயே இருக்கும் எல்லா ஆர்ட்டும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆர்ட்டு. சூப்பராக வரைஞ்சி வச்சுருந்தாங்க, ஃப்ரேம் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வீட்டில் வந்து பார்த்தோன்னா வால்பேப்பரில் போடுறப்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், அவங்களுடைய குதிரை மட்டும் ரொம்ப அழகாக இது பண்ணியிருப்பாங்க. இது பாருங்கள், பெண்கள் மட்டும் ரொம்ப அழகாக வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது, அவ்வளோ அற்புதமாக இருந்தது, ரசிக்கும்படியாக இருந்தது. ஸோ ரொம்ப நேரம் அதை பார்த்துட்ருக்க மாரி ஒரு ஆச்சரியத்திலே பார்த்துட்ருக்கிற மாரி சூழ்நிலை தான் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அது ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் நான் துண்டாக எடுக்கிற மாரி அவங்க ஆர்ட் இருந்துச்சு. நம்ம பாரம்பரிய ஆர்ட் எல்லாத்தையும் வச்சுருக்கிறப்போ இவங்க தமிழ்நாடு தான் அப்படின்ற மாரி ஒவ்வொன்றுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சுது. பிடிச்சிருந்துச்சி எனக்கு. ஸோ சில ஆர்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு தோடா படம் தான் ஞாபகம் வந்தது. சரி என்னடா எப்பட்றா அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்துச்சு. தோடா படத்தில் சும்மா அப்படி இப்படி வரைஞ்சி விட்ட மாரி இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப தோடா படம் ஞாபகம் வந்தது. ஆனால் அவங்க ஏதோ ஒரு கான்செப்ட்டில் வரைஞ்சிருக்கிறாங்க. அது எனக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்லையும் புரிஞ்சிக்க முடியாத மனநிலையும் தான் நான் இருந்துக்கிட்டேன். ஆனால் அது பிடிச்சிருந்துச்சி. அவங்க புரிஞ்சிக்க முடியலனாலும் பிடிச்சிருந்துச்சி. அதுதான் எனக்கு ரொம்ப இது. ஸோ சில ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேயே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே இந்த ஆர்ட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் தான். இன்னும் சில இடத்துலலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப அழகாக ரசிக்கும்படிதான் இருந்தது எல்லாமே. மைக்ரோ ஆர்ட்னு சொல்லி சொன்னாங்க. சின்ன பொருளில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஸோ சின்னோண்டு ஒரு கீ செயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே ஸ்பாட்லேயே ஆர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து அழகாக இருந்தது. அது எங்கள் வீடியோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன். எங்கள் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சார்ஜ் வந்துருச்சு. அதனால் வந்து ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ நிறையா வீடியோ எங்களால் கவர் பண்ண முடியல. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சித்ரா சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டோம். நிறையா வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணல. ஏன்னா ரொம்ப லென்த்து வீடியோ போகிறதுனால அப்லோட் பண்ண முடியல. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்ட் எல்லாமே அதில் போட்டிருக்குறோம். எல்லாமே பிடிச்சிருந்துச்சி, சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொன்றும் வச்சுக்கிறவங்க எல்லாமே ரொம்ப தனித்துவமாக வச்சுருந்தாங்க, யூனிக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கவுங்க எமோஷன் காட்டியிருந்தாங்க. அவங்களோட ஒரு மற்றவங்கள வந்து ஸ்டன் பண்ணி நிற்கிற அளவுக்கு, நின்று பார்க்குற அளவுக்கு தான் அவங்களுடைய ஆர்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசை தான். பட்டு இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கவர் பண்ணி நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர், ஒரு வயசானவர் வந்து பார்த்திங்கன்னா தேங்காவிலே ஃபைன் ஆர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த ஃபைன் ஆர்ட் எப்படின்னா குரங்கு, ஆமை, முயல், விநாயகர் சிலை இதுமாரிலாம் மாரி அது பண்ணிட்டாங்க. அதை எடுத்து ஆட்டி பார்த்தால தேங்காய் தண்ணிலாம் ஆடிட்டு இருந்தது. ஸோ இது மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ஃபைன் ஆர்ட்டு எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா என் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ₹1,00,000 பேசி 89,000க்கு ஃபைனல் ரேட் பண்ணிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு எக்ஸைட்டாக இருந்துச்சு. இவ்வளோ ரொம்ப அழகாக இருந்தது. அது வேல்யூவான விஷயந்தான். அந்த ஆர்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த ரேட்டு போகிறது தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுடைய பேஷன், அவங்களுடைய உழைப்பு, ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமாக அதை வரைஞ்சிக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாரி அது விலை போகுன்றது நான் நிஜமாகவே மதிக்கத்தக்க ஒரு விஷயந்தான். ஸோ இதெல்லாம் தாண்டி நாங்களும் ஒரு 3 மணி காலையில் 8 மணிக்கு போகும்போது கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி சாயந்தரம் ஒரு 3 மணிக்கெலாம் வெளியில் வரலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப சரியான கூட்டம், ஆள் நகரவே முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 3 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 4-4.5 பக்கம் தான் ரேஞ்சுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் வரப்போலாம் நெருக்கி ஆள் நவர முடியாத அளவுக்கு தான் இருந்தது. ஸோ அவ்வளோ கூட்டத்துலேயே நாங்கள் ஒரு 4-5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு கால் ரொம்ப வலியோட அந்த இடத்த விட்டு வெளியே நகர்ந்தோம். ஸோ வந்துட்டு நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக தான், மனநிறைவோடு தான் வந்தோம். ஏன்னா எல்லா ஓவியங்களும் எல்லா இதுவும் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கே ஒரு புதுமையாக இருந்தது. ஸோ வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இதெல்லாம் நடக்கிறப்ப
இது தமிழ்நாட்டில் எங்கே நடக்குதுன்னு தெரியல, ஆனால் பெங்களூர் நடக்கிறப்ப சரி எங்களுக்கு பக்கமாக இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பெங்களூரில் இந்த கர்நாடகாவே வந்து பார்த்திங்கன்னா இதே சித்ரா சந்தை வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடத்த போகிறாங்கன்னா மைசூரில் வந்து கம்மிங் 17-18 நடக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு இடத்துல. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ உங்களால் முடிஞ்சால் மைசூர் போய் பாருங்கள். ஸோ நாங்களும் போக முடிஞ்சால் கண்டிப்பாக போய் பார்க்கலான்னு பிளானில் தான் இருக்கிறோம். ஸோ எங்கள் மனசு வந்து ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே பார்த்தோம் மனநிறைவோட இந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியே வந்தோம். ஸ்பெஷலி நான் ஒரு வீடியோ வந்து மென்ஷன் பண்ணலான்னு பார்த்தேன். என்னதுன்னா அது நடுவில் உள்ளே வருது. அந்த வீடியோ என்னென்னா ஒரு பழைய காலத்து இந்த டாவன்சி டேபிள்னு சொல்லுவாங்களா, அந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு ஆர்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் உலகத்தில் இருக்கிற எல்லா லெஜெண்டரி ஃபோட்டோவும் ப்ரூஸ் லீ, கார்ல் மார்க்ஸு, அம்பேத்கர், காந்தி, இதுமாரி வந்து பார்த்தோன்னா லெனின்னு சொல்லிட்டு, ஸோ முக்கியமான ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரோடைய மொத்த ஒரு 100-150 பேரோட மொத்த ஒரு குரூப்பான ஒரு ஃபோட்டோ மாரி அது இதில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா டோட்டல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற எல்லா லெஜெண்டோட ஃபோட்டோவும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அது கண்டிப்பாக பாருங்கள். நான் அப்படி சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா அந்த எந்த இடத்துல எந்த செகண்டில் அந்த ஃபோட்டோ வருதுன்னு சொல்லி நாங்கள் அதை மென்ஷன் பண்ணிடுறோம் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த இடத்துல போய் பாருங்கள், அந்த ஃபோட்டோ அந்த ஆர்ட் வந்து பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ரொம்ப மனசு நிறைவோட இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.